ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலேயே எல்லாருக்குமே ரொம்ப தேவையா இருக்கிற பணத்தை பத்தி தான் பேச போறோம். ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே அடுத்த வாரம் வரப்போற வீட்டு வாடகை, போன் பில்லு, பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ், கிராசரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கும். இதெல்லாம் தோன்ற நமக்கு நம்ம இது என்ன பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ண முடியும்னு தோன்றதே கிடையாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பணத்தை பத்தின கவலை இல்லாம இருக்கும். ஆனா 25 வயசு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்? பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணாம எப்படி நம்ம ஃப்ரீடமா வாழ்றது? இவ்வளவு நாள் நமக்காக கஷ்டப்பட்ட நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போறோம்? நம்மளோட வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்ற மாதிரி பல யோசனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல இப்படி யோசிச்சுட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. எப்படி நம்ம காசை சேவ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு காசை எப்படா சேர்த்து வைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தா கவலையே வேணாம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மணி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம மணி சேவ் பண்றதுக்கான ஒரு சில வழிமுறைகள், அதுவும் ஈஸியான வழிமுறைகள் தான் பார்க்க போறோம். எடுத்த உடனே என்னால 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கணும், 20,000 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சோன்னா பின்னாடி நமக்கு அது ரொம்ப பெரிய தொகையா மாறி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு சில வழிமுறைகள் உங்களுக்கு காசு சேர்த்து வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். அது எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்க லைஃப்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, ஃபிக்ஸ் த பக்கெட். காசுன்றது தண்ணி மாதிரி, தண்ணியா செலவாகுது, நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் தண்ணியா செலவாகுதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓட்ட பக்கெட் இருக்கு. அந்த ஓட்ட பக்கெட்ல நீங்க குழாயை திறந்து விட்டு தண்ணியை ஃபில் பண்ணீங்கன்னா தண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு பக்கெட் ஃபுல்லா நிரம்பவே நிரம்பாது. ஏன்னா அந்த பக்கெட் ஆல்ரெடி ஓட்டையா இருக்கு. எல்லா தண்ணியுமே அந்த ஓட்டை வழியா தான் போகும். ஸோ மணி இஸ் லைக் அ வாட்டர். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல பக்கெட்டா உங்களோட ஸ்பெண்டிங்கை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களுக்கு உங்க காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்கெட்ல ரொம்ப தண்ணி மாதிரி தான். கடைசி வரைக்கும் உங்களால சேர்த்து வைக்கவே முடியாது. எல்லா தண்ணியும் கீழே போற மாதிரி உங்க காசு எல்லாமே செலவாயிட்டே தான் இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸ் த பக்கெட். பக்கெட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்னு யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்பெண்டிங்கை எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேவிங்ஸ் அதிகமாகும். காசு நம்ம கையில இருக்கும்போது தேவையில்லாத ஆசைகளுக்காக காசை செலவு பண்றோம். அப்படி செலவு பண்ணும்போது ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சா கூட பரவாயில்ல, பாத்துக்கலாம், அடுத்த மாசம் சம்பளத்துல இருந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வரும். முதல் மாசம் சம்பளம் போட்ட உடனே நம்ம மைண்ட்ல முதல்ல தோன்றது, போன மாசம் நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சோமோ அது எல்லாத்தையும் சாப்பிடணும், புது புது ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், இப்போ என்ன புதுசா வந்திருக்கோ அதை முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும், என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அதுக்கு போகணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோணும். ஆனா அதுக்கு பதிலா முதல் மாசம் சம்பளம் வந்த உடனே இந்த சம்பளத்துல இருந்து எவ்வளோ எடுத்து நம்ம சேர்த்து வைக்க முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால காசை சேர்த்து வைக்க முடியும், ஸ்பெண்டிங்கை கட் பண்ண முடியும். நம்பர் 2, find the difference between need and want. நம்ம முக்காவாசி பேர்கிட்ட உங்களால ஏன் காசு சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு கேட்டனா, நான் என்ன பண்றது, வந்த உடனே எனக்கு இந்த செலவு இருக்கு, இந்த தேவை இருக்கு, இதெல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா அதுல முக்காவாசி வாண்டா தான் இருக்கும். நீட் வெறும் 40% தான் இருக்கும். முதல்ல நீங்க நீடுக்கும் வாண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணரணும். நீட் அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது, இது தேவைன்னு இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நீட். வாண்ட்ன்றது நம்மளோட மனசுக்கு தேவையான விஷயங்கள் தான் வாண்ட். அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அது வேணும்னு நம்ம மனசு அடம் பிடிச்சு அது எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு வாங்குறது தான் வாண்ட். உதாரணத்துக்கு நம்ம இந்த மாசம் காசை சேர்த்து வைக்கணும், அடுத்த மாசம் நமக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கு, ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா இந்த மாசம் வர சம்பளத்துல அந்த காசை சேர்த்து வைக்க நினைப்போம். ஆனா அதுக்கு நடுவுலயே மனசு ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவான ஃபுட், ட்ரெஸ்ஸஸ், சினிமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்படும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு உங்க மனசை கட்டுப்படுத்தி இது எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த காசை மிச்சம் பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான தொகை உங்க கையில இருக்கும். சிம்பிளா சொல்ற, நீடுன்றது இந்த மாசம் நம்ம சர்வை பண்றதுக்காக கிராசரிஸ் வாங்குறது, உங்களோட போன் பில், பெட்ரோல் அப்படின்னு இது எல்லாமே இந்த மாசத்துக்கான நீட்ஸ். ஆனா வாண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாசம் ஃபுல்லாக கிராசரிஸை வீட்டில் வாங்கி வச்சிருப்போம். ஆனாலும் நம்ம மனசுக்கு
ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸ்ல போயிட்டு அதிகமா பே பண்ணி சாப்பிடுறது, இந்த மாசம் ரிலீஸ் ஆன படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படங்களுக்கு போறது, ஆடம்பரமா தேவையே இல்லாத பொருட்களுக்கு ஆசைப்படுறது, நகை வாங்குறது. நீங்க சொல்லலாம் நகை வாங்குறது சேவிங்ஸ் தானே அப்படின்ட்டு. ஆனா நீங்க காசு சேர்த்து வச்சுதான் அதை வாங்கணும். உங்க கையில காசே இல்லாதப்ப இஎம்ஐலயோ இல்ல லோன் போட்டோ நீங்க நகையை வாங்குனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி பெரிய கடன் தொகையா நிக்கும். இப்போ உங்களுக்கு நீடுக்கும் வாண்ட்டுக்கும் இருக்கிற தெளிவான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ஸோ இனிமே காசு செலவு பண்ணும்போது இது நமக்கு நீடா இல்ல வாண்டான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து செலவு பண்ணுங்க. இன்க்ரீஸ் சேலரி நாட் சேவிங்ஸ். சேர்த்து வைக்கிறது நல்ல பழக்கம் தானே. சின்ன வயசுல இருந்து நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், இது என்னோட நல்ல பழக்கம் தானே. சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் தான். ஆனா நம்ம சேர்த்து வைக்கிறதுல மட்டுமே குறிக்கோளா இருந்தா ஒரு மாசத்துக்கு நம்மளால இவ்வளவுதான் சேர்த்து வைக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களோட சம்பளம் 10,000 அப்படின்னா நம்மளால அந்த 10,000 மட்டும்தான் சேர்த்து வைக்க முடியும், அதுவும் எந்த வித செலவும் இல்லாம இருந்தா. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க உங்களோட சேலரியை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு யோசிச்சு அதிகப்படியான சேலரி வாங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேவிங்ஸும் அதிகமாகும். அதனால இனிமே சேவிங்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தாம உங்களோட இன்கம், உங்களோட சேலரியை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு கவனம் செலுத்துங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். முதல்ல அன்வான்டான ஸ்பெண்டிங்ஸை கட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட மணியை சேவிங்ஸ்க்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியே யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டை யூபிஐல கனெக்ட் ஆகாத ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்ல பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியோ இல்ல ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி ஆர் ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு இதை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு அப்படின்னா அவளையே வேண்டாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ் போனீங்கனாலே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை விசாரிச்சு அதுல உங்களோட மணியை சேர்த்து வைக்கலாம். நீங்க சேர்த்து வைக்கிறது கண்ணுக்கு தெரியாம 100 ரூபாயா சேர்ந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த காசு பல மடங்கு உயர்ந்து அந்த டைம்ல உங்களுக்கு கை கொடுக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு அவ்வளவுதான் மோட்டிவேட் ஆயாச்சு, ஒரு வீடியோ பார்த்தாச்சுன்னு அடுத்த 5 செகண்ட்ல அடுத்த ரீல்ஸ் பார்க்க போகாம நான் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு உங்களோட சேவிங்ஸை அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், மணி இஸ் லைக் அ வாட்டர். நீங்க தண்ணியை எந்த அளவுக்கு சிக்கனமா சேமிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்க மணியையும் சேவ் பண்ணுங்க. மழை காலத்துல நீங்க தண்ணியை சேர்த்து வச்சீங்க அப்படின்னா வெயில் காலத்துல அந்த தண்ணி எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு நமக்கு அப்பதான் உங்களோட இளமையில நீங்க எவ்வளவு காசு சேர்த்து வைக்கிறீங்களோ அது உங்களோட கஷ்டத்திலயோ உங்களோட முதுமை காலத்திலயோ உங்களுக்கு அவ்வளோ பயனுள்ளதா இருக்கும். மாதிரி பல மோட்டிவேஷன்களையும் மணி சேவிங் டிப்ஸையும் பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட ஸ்டே ஹங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.